ஐந்து கரத்தோனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தாள் இணைமீது எங்களுக்கு வணக்கம். இது 2025 குரு பயிற்சிக்கான ராசி பலன். வர மே மாதம் 15ஆம் தேதி குரு ரிஷபத்தை விட்டு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. திருக்கணித பஞ்சாங்கப்படி இது எப்படி இருக்க போகுது இந்த வருஷம் மிதுன ராசிக்கு அப்படின்னா, ராசியிலே குரு வந்து உட்காரலாமா? இது வரைக்கும் 12ஆம் வீட்டில் இருந்த குரு பகவான் ராசிக்கே வராரு. இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான். வெளியில் குடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெளிவு பிறக்கும். அதையே தொழிலாக செஞ்சிட்ருக்கவங்களுக்கு தொழில் மேன்மை அடையும், சமுதாய அந்தஸ்து அதிகரிக்கும், மனதில் எழக்கூடிய ஆசைகள்லாம் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. குலதெய்வம் சம்மந்தப்பட்ட அனுகிரகம் ஏற்படும், குலதெய்வ வழிபாடு சீரடையும். குழந்தைகளுக்காக வந்து பார்த்திங்கனாக்கா பல முன்னேற்றமான சூழ்நிலைகளை உருவாக்கிங்க. குழந்தைங்களுக்காக நிறையா முயற்சிகளை மேற்கொள்ளுவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். பதவிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதெல்லாம் கைகூடி வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். திருமணத்துக்காக யாராவது காத்திருக்கீங்க, திருமண காலமாக இது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக மிதுன ராசியில் பிறந்து திருமண காலத்தில் திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடி வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. தந்தைக்கு மேன்மையை தரும். இந்த மிதுன ராசியில் பிறந்த குழந்தை இருக்கிற வீட்டில் அப்பாவுக்கு மிக நன்மைகளை தரும் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்பலாம். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி பார்த்திங்கனாக்கா பல முன்னேற்றங்களை மிதுன ராசிக்கு தரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. சொந்த தொழில் செஞ்சிட்ருக்கவங்களுக்கு தொழில் முன்னேற்றம் அடையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கும் வேலையில் பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி மிதுனத்துக்கு கடந்த நிலைப்பாட்டில் இருந்த சூழ்நிலைகள்லாம் மாறி பல நன்மைகளை தந்தை தீரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. புத்திர பாக்கியத்துக்காக யாராவது வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பாக கைகூடி வரும். வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாடு போகணும் அல்லது வெளிநாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் மேன்மை பெறக்கூடிய விதத்தில் அமையும். வெளிநாட்டு வேலைக்காக யாராவது காத்திருந்து 6-8 சம்மந்தப்பட்டு தசாபுத்திகள் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி அந்த வேலையை பெற்று தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. மொத்தத்தில் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பல நன்மைகளை தரக்கூடிய விதத்தில் இந்த பயிற்சி அமையும். ஆக்சுவலாக குரு சுபகிரகம், இயற்கை சுபகிரகம்னு எடுத்து அது ராசியில் அமரும் போது பார்த்திங்கனாக்கா பல நன்மைகளை தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அந்த வகையில் இந்த 2025ஆம் வருடம் குரு பயிற்சிங்கிறது மிதுன ராசிக்கு கூடுதல் நன்மைகளை தந்தை தீரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயமாக உண்டு. அந்த எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் பூர்த்தியாகி மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பல நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.